இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார் ஏதோ நிக்குது. சிவா, எந்த இடம்? ரோட்ல நிக்குது. தெரியல. ஐ திங்க் வெயிட்டிங் ஃபார் சம்திங். வாதாசு போலாமா? போலாம். ஏய், கார் மூவ் ஆகுது பாருங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குது? இவங்களுக்குலாம் அங்க என்ன வேலை? போலீஸ் ஸ்டேஷன்லயா? நான் மனுஷன் இல்ல, மிருகம் தான். மனுஷன் பாதி மிருகம் பாதி கிடையாது. முழுசா மிருகம் தாண்டி. கடிச்சு கொதறிடும். ஒழுங்கா ஓடி போயிடுங்க. என்ன வேலையா இருக்கும்? என்னோட யோகம் சரியா இருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் கூட ஏதோ டீல் பேசுறாங்க. டீலா? புரியலையே. சிவா, நாம என்னதான் உங்களை மன்னிச்சு விட்டாலும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாம விட்டுட்டோம். அந்த இன்ஸ்பெக்டர் நம்மள பழி வாங்கணும்னு கண்டிப்பா டைம் பார்த்துட்டு இருப்பாரு. சோ கண்டிப்பா ஏதோ டீல் போகுது. சரி, அப்ப நான் ஸ்டேஷன் போயிடலாமா? போலாம். ஆனா நம்மள பார்த்தா அலர்ட் ஆயிடுவாங்களே. என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. நாங்க இந்த டேப் எடுத்து உள்ள வைங்க. முதல்ல உள்ள வைப்போம். துளசி, நீங்க வாங்க போலாம். வரோம். அண்ணி பாத்து. மொத்தம் 28 பேரா? ஆம்பளைங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா அவங்க குடும்பத்துல இருந்து யாரும் ஓட்டு போட வரமாட்டாங்க. ஆமா, மேல தெரு ஓட்டு ஒண்ணு கூட துளசிக்கு விழாது. சார் இங்க பாருங்க, அரெஸ்ட் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது. அடிச்சு இழுத்து கூட்டிட்டு வரணும். அப்பதான் அந்த ஃபேமிலிக்கே ஒரு பயம் வரும். அலறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க. பூத்துக்கும் ஓட்டு போட போக மாட்டாங்க. அடிச்சு துவைக்கிறதுல சார் தான் வேற லெவல் ஆச்சு. மேல தெருவை கண்ட்ரோல் பண்ணா போதும் சார். நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன். பண்ணிடலாம் மேடம். சிவா, கெட்டப் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? ஐயோ இல்ல, சிறப்பா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னேன். தேங்க்யூ. சரி, நீங்க இங்கே இருங்க. நான் உள்ள போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன். சிவா, ஜாக்கிரதை. அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவன். அடையாளம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். டோன்ட் வரி, பாத்துக்கலாம். யோ கிழவா, நில்லு. எங்க போற? உனக்கு வயசு என்ன? எனக்கு 48. இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே இப்படிதான் ஆவ. அப்போ உன்னை வயசானவரேன்னு கூப்பிடணுமா, தாத்தான்னு கூப்பிடணுமா, இல்ல கேட்டு பயலேன்னு கூப்பிடணுமா? எப்படி எப்படி கூப்பிட்டா உனக்கு பிடிக்கும்? என்ன மன்னிச்சிரு. உயிரோட இருந்தா இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பேரும் வயசானவங்களாகித்தான் ஆகணும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. போதும் சாமி, தெரியாம சொல்லிட்டேன். நீங்க உள்ள போங்க. இப்போ பெரியவரே, என்ன வேணும்? சார், வணக்கம் சார். அர்ஜென்ட்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? என் தங்கச்சி சேரக்கூடாதவங்களோடலாம் சேர்ந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் துரோகம் பண்றா சார். அதெல்லாம் நீ ஒழுங்கா வளர்த்துருக்கணும். எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு எங்க உயிர் எடுக்கிறது? கொஞ்சம் வெயிட் பண்ணு போ. ஐயா, நான் இங்கே ஓரமா உட்காந்துக்கவா? ஐயோ வேலு சார், இங்க வா. சார் என்னாச்சு சார்? யாரு வந்தாலும் நீ உள்ள விட்டுருவியா? அழைச்சிட்டு போயா?
என்னடா இன்னும் திட்டலையேன்னு பார்த்தேன். பெரியவரே வாங்க, வாங்கன்னு சொல்றேன்ல. இல்லை இல்லை வாங்க ஏய் வாங்க பெரியவரே, கையை வாங்க வாங்க. பார்த்து பத்திரம். சிவா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் பிரச்சனை ஆயிடும் தான் நினைக்கிறேன். நீ மட்டும் உள்ள பார்த்த ஷாக் ஆயிடுவேன். என்னாச்சு? இங்க வந்து பார்த்தா யோ வேலு, இங்க வா. இரு, நான் கூப்பிடுறேன். சிவா சிவா சிவா, நீங்க கவலைப்படாம போங்க. எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிடறேன். அப்புறம் துளசி எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்க தான் கன்ஃபார்மா பிரசிடென்ட். சார், நாங்க உங்களை நம்பி தான் சார் போறோம். என்ன நம்பிட்டீங்களே, கண்டிப்பா நடக்கும். சார், அம்மா மட்டும் ஜெயிக்கட்டும். மாமாவோட சொத்து டவுனுக்குள்ள இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு தந்துடுறோம். ஆ, ஆமாமா, பத்மாமா முதல்ல ஜெயிச்சே ஆகணும். மேடம், அந்த துளசியோட தோல்வி என் கண்ணு முன்னாடியே தெரியுது மேடம். வெற்றி விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சார், விடிய காலையிலேயே அரெஸ்ட் பண்ணிடுங்க. லேட் பண்ணா அப்புறம் எல்லாரும் பூத்துக்கு போயிடுவாங்க சார். இங்க பாருங்க சார், பூத்துக்கு போனா அங்க வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது, பாத்துக்கங்க. 2 மேடமும் இவ்வளவு சொல்றீங்க, நான் கேர்லெஸ்ஸா இருப்பேனா? நீங்க போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ம். அப்போ ஓகே Thank you, சார், பார்க்கலாம். போயிட்டு வாங்க மேடம். வரோம் சார். ம். தேங்க்யூ. ரொம்ப பேசுறான்ல. அவனுக்கு என்ன தெரியும் பாவம். சிவா, ஜனனியை மட்டும் இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துடாதீங்க. ஏன்? 2 விஷயம். ஒண்ணு, உங்களை தப்பா நினைப்பாங்க. இல்ல, 2வது, ஜனனி கிட்ட நாம வந்ததை சொல்லிடுவான். இனிமே நான் குல்ஃபியே சாப்பிட மாட்டேன்பா. யார அரெஸ்ட் பண்ண போறாங்க? யார? ஒருவேளை ஒன்ன அரெஸ்ட் பண்ண பிளான் பண்றாங்களோ? என்ன சொல்லி அரெஸ்ட் பண்ண முடியும்? என்ன வேணா காரணமா இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் அன்னைக்கு நீ வெளியே வரக்கூடாது. உன் பேரை கெடுத்து உனக்கு ஓட்டு விழாம பாத்துக்கணும். சிவா, நான் தேர்தல்ல நிக்கிறது எனக்காக இல்ல. இப்படியே போனா அந்த பொண்ணு ரம்யாவோட வாழ்க்கை தப்பாயிடும். ரம்யாவை உங்க ஞாபகத்துல இருந்து காப்பாத்தணும். எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு புரியாம ஜனனியும் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டு கொஞ்ச நாள்ல ஜனனியும் அனுப்பிட்டா நீங்க ரம்யாவை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. தெரியும். பத்மா அத்தைக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. இங்கேயே இருக்கணும், அதிகாரத்தோட இருக்கணும். ரம்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சகல அதிகாரத்தோட இங்கேயே இருக்கலான்னு நினைக்கிறாங்க.